இந்த வீடியோவில் நாம் சன்னா பட்டூரா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சன்னா பட்டூரான்றது சோளா பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. சுகர் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தயிர் 1/2 கப் ஊற்றிக்குங்க. அதே நல்லா போட்டு பிசைஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவை. கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி சாஃப்டாக வரணும். அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இது ஊறட்டும். தடவிட்டு நல்லா ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் எடுத்து போட்டுக்குங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. டீ தூள் ஒரு வெள்ளை துணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கட்டி போட்டுக்குங்க. ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டுக்குங்க. பிரியாணி இலை 1 போட்டு மூடிடுங்க. ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஆறட்டும் கொஞ்சம் நேரம். ஆறின பிறகு திறந்துக்குங்க. இப்போ அந்த டீ தூளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த பிரியாணி இலை டீ தூள் பட்டை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த சாறு இறங்கி நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பிரியாணி இலை 2 ஏலக்காய் ஒரு பட்டை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு 1 போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து வந்த உடனே ஒரு தக்காளி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஜூஸாக போட்டுருங்க. அதில் இது நல்லா சுண்டி வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு வர வரைக்கும் நீங்கள் வதக்கின்னு இருக்குங்க. வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கடலை எடுத்து அதில் ஊற்றிக்குங்க. அதே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா நம்மளுக்கு கொச்சி சுண்டி வரணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்ருங்க. பாருங்கள் கொச்சி சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த சூட்லேயே கரைஞ்சிடும். நல்லா இது மாதிரி திக்காக வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டுங்க. அதை இறக்கி வச்சிடலாம். நம்ம இப்போ சோளா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக எடுத்துக்குங்க. எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நம்ம பெரிய சைஸ் மாதிரி போட்டோமா ஹோட்டல் மாதிரி போட்டோமா பெரிய சைஸ் போடணும். நம்ம வீட்டில் போடுறதுனால சின்னதாக போடுறேன். ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா பரவாயில்ல, உருட்டிக்குங்க. அப்புறமா நம்ம ரவுண்ட் ஷேப் வர்றதுக்கு எதனா ஒரு கப்பு மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க. கடையிலனா பெரிய சைஸில் போடுவாங்க, நம்ம வீட்டிலன்றதுனால சின்ன சைஸில் போட்டிருக்கேன். பாருங்க அழகாக நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி விடுங்க, வேகட்டும். இது மாதிரி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வந்தவருக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் சோளா பூரியும் சன்னா மசாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. சன்னா பட்டூரே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.